மொழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை பண்டிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும். இன்று ஐப்பசி 3 20/10/2025 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி பண்டிகை முடிந்த 2வது நாள் கந்த சஷ்டியை கொண்டாடுகின்றோம். அதற்கு முன்னோட்டமாக, அதாவது தீபாவளி தினத்திலேயே உலகத்திலேயே பிரம்மாண்டமாக மிக மிக உயரமான முருகனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய தீர்த்தகிரி முருகப்பெருமானை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த தீர்த்தகிரியானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், வேலூரிலிருந்து ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் தூரத்தில் வசூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கின்றதுதான் இந்த தீர்த்தகிரி. கிரி என்று சொன்னால் மலை. தீர்த்தகிரி என்று இந்த மலை அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? இங்கு ஏறத்தாழ 92 அடி உயரத்தில் முருகப்பெருமான் அருள் பாலித்து வருகின்றார். இவர் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் இந்த முருகப்பெருமான். ஆனால் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பழமையான முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானை சமேதராக நமக்கு காட்சி தருகின்றார். இந்த மலையானது தீர்த்தகிரி என்று ஏன் அழைக்கப்படுகின்றது? சில மலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த பெயரை வச்சு அந்த மலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தணி மலை, அந்த திருத்தணி மலையானது முருகப்பெருமான் தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்ட இடம். சூர சம்ஹாரம் முடிந்ததற்கு பிறகு அந்த சூரன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தணித்து கொண்ட இடம். ஆகையினாலே தான் அது திருத்தணிகை என்று அழைக்கப்படுகின்றது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதை போலத்தான் இந்த வேலூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தகிரி. இந்த தீர்த்தகிரியானது ஏன் இந்த பெயரை வைத்து அழைக்கின்றார்கள்? இந்த மலை ரம்மியமான மலை. இந்த ரம்மியமான அப்படி பசுமையை மாறாமல் இருக்கக்கூடிய இந்த மலையில் 5 மரங்கள் ஒரு சேர அமைந்திருக்கின்றன. அந்த 5 மரங்கள் ஒரு சேர அமைந்திருப்பதை பார்த்தவுடனே இதை கூட பஞ்சவடி என்று குறிப்பிடலாமோ என்று நமக்கு தெரிய வருகின்றது. அந்த 5 மரங்கள் என்ன என்று சொன்னால், ஒன்று இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய நாவல் மரம், அதற்கடுத்ததாக அரச மரம், அதற்கடுத்ததாக ஆலமரம், அதற்கடுத்ததாக வன்னி மரம், அதற்கடுத்ததாக அசோக மரம் என்று 5 மரங்கள் இங்கு ஒரு சேர அமைந்திருக்கின்றது. இதில் ஆலமரத்தின் கீழே நீர் ஊற்றானது வற்றாமல் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வற்றாமல் அந்த நீர் வந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த மலையானது தீர்த்தமலை என்று பெயர்படும்படியாக தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்த்தகிரியில் அடிவாரத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு நாம் எவ்வளவு படிகள் ஏறி செல்ல வேண்டும் பார்ப்போம். இப்பொழுது நாம் தீர்த்தகிரி முருகப்பெருமானை தரிசிப்போம், வாருங்கள். தீபாவளியை முன்னிட்டு வேலூருக்கு அருகில் வசூர் என்ற இடத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய தீர்த்தகிரி முருகப்பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே தீபாவளின்னு சொன்னாக்க கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது இன்றைக்கு கங்கையில் நீராடியதன் பலன் அது எப்படி என்பதை நாம் நிறைவு பகுதியில் பார்ப்போம். அதற்கு பொருத்தமாகத்தான் தீர்த்தகிரி முருகப்பெருமானை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த தீர்த்தகிரி மலையை பொறுத்தவரையில் நாம் என்ன சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ உயரமான முருகப்பெருமான் என்றெல்லாம் நாம் வரிசைப்படுத்தி கொண்டு சென்ற பகுதியில் சிந்தித்தோம் அல்லவா? 10 மலை முருகன். அங்கே பார்த்தீங்கன்னா முருகன் தரையில் தான் இருக்காரு, மலை பின்னாடி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்முடைய நடு பழனியில் கூட முருகப்பெருமான் தரையிலேருந்து தான் அப்படி இருக்கின்றார், மலை பின்னாலே இருக்கின்றது. முத்துமலையில் சேலத்துக்கு அருகில் பார்த்தோம் என்று சொன்னால் முருகப்பெருமான் தரையில் இருந்து இருக்கின்றார், ஆனால் மலையானது பின்னாலே இருக்கின்றது. இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய தீர்த்தகிரி, இந்த தீர்த்தகிரியில் மட்டும்தான் மலையின் மீதே முருகப்பெருமான். அதிலும் எவ்வளவு உயரம்? 92 அடி உயரம். இவ்வளவு உயரமான முருகப்பெருமானை ஸ்தாபனம் செய்த வடிவமைத்த ஸ்தபதி யார் என்று சொன்னால் திருவாரூர்
நாகராஜ ஸ்தபதி என்று அப்படி அந்த ஸ்தபதியை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் வசூர் நடராஜன் அவர்கள். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு நாம் மலை மீது ஏறி செல்வதற்கு ஏறத்தாழ 222 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அப்படி 222 அடி படிகள் ஏறி செல்கின்ற பொழுது நம்ம 10வது படி அப்படி காலடியை வச்ச உடனே நம்ம அப்படி வலது பக்கம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னாக்க முருகப்பெருமானுடைய காலடி அந்த தரிசனம் கிடைக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? முருகப்பெருமான் வள்ளிமலையிலே வந்து காட்பாடிக்கு பக்கத்தில் வள்ளிமலையில முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் அல்லவா? அப்படி வள்ளியை தடுத்தாட்கொள்வதற்காக முருகப்பெருமான் வந்த நேரத்தில் இந்த தீர்த்தகிரியில பாதம் பதித்து கொஞ்ச நேரம் இங்கு இருந்து அதற்கு பிறகு வள்ளிமலைக்கு சென்றதாக இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி சீனிவாசன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இப்படி முருகப்பெருமானுடைய பாதம் பதிந்த இடம் எது என்று சொன்னால் தீர்த்தகிரி. அந்த தீர்த்தகிரியில் இருக்கக்கூடிய முருகனுடைய பாதத்தை நாம் தரிசித்து 222 படிகள் கடந்து மேலே சென்றோம் என்று சொன்னால் முருகப்பெருமானை திவ்ய தரிசனம் செய்யலாம் என்று தெரிவித்து இப்பொழுது தீர்த்தகிரி முருகப்பெருமான் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். இன்றைக்கு தீபாவளியை முன்னிட்டு தீர்த்தகிரி வேலூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய புனித ஸ்தலம். அங்கு அருள்பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமானை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது தீபாவளிக்கும் தீர்த்தகிரிக்கு தரிசனத்திற்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க குளிக்கக்கூடிய வெந்நீர் சுடுதண்ணீர் இருக்குல்ல, அதில் கங்கை இருப்பதாக ஐதீகம். அதாவது அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக யார் யார் நீராடுகின்றார்களோ அவர்கள் கங்கையில் நீராடுவதாக ஐதீகம். துலா மகாத்மிய புராணமும் அதைத்தான் குறிப்பிடுகின்றது. ஆகையினாலே தான் நாம் என்ன கேட்கின்றோம், கங்கா ஸ்நானம் ஆகிவிட்டதா என்று. தீர்த்தகிரி முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது பொருத்தமுடையது அல்லவா? இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு சிறப்பு செய்தியை இப்பொழுது சிந்திப்போம். தீபாவளி என்று சொன்னால் நம்மளுக்கு நன்றாக தெரியும். அதாவது தீபத்தை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது. அந்த தீப சுடர் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்க மேல் நோக்கியே இருக்கும். அதாவது ஒரு தீப சுடரை ஏற்றி அதை தலைகீழ பிடிச்சாலும் அந்த சுடர் எப்படி இருக்கும்னா மேல் நோக்கி தான் இருக்கும். அந்த சுடர் எப்படி மேல் நோக்கி இருக்கின்றதோ அதை போல் நம்முடைய வாழ்க்கை பயணமும் மேல் நோக்கி வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும். அப்படி உயர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நல்ல சிந்தனைகள் வேண்டும். அந்த சிந்தனைகளை தரக்கூடிய வகைகளை தான் இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் அமைந்திருக்கின்றன. இந்த தீபாவளியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பட்டாசு வெடிக்காதவங்களே கிடையாது. அதாவது இந்த பட்டாசு என்று சொல்கின்ற பொழுது அதிலும் ஒரு மிகப்பெரிய அந்த வான வேடிக்கை தத்துவமானது அடங்கி இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், இப்ப ஒவ்வொரு பட்டாசும் பார்ப்பதற்கு வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு பட்டாசுக்கும் ஒரு பெயரானது இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு பெயர் இருந்தாலும் பார்ப்பதற்கு வெவ்வேறு வடிவத்தில் இருந்தாலும் அந்த பட்டாசில் இருக்கக்கூடிய மருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் கெமிக்கல் பொருள் ஒன்றுதானே. அந்த மருந்து என்பது ஒன்றுதானே. வடிவத்தில் உருவத்தில் பெயரில் அந்த பட்டாசுகள் வேறுபட்டாலும் அடிப்படையில் மருந்து ஒன்று. அதை போலத்தான் மனிதர்கள் வடிவத்தில் உருவத்தில் பெயரில் வேறுபட்டு இருந்தாலும் ஆத்மா என்ற வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் அனைவரும் ஒன்று. ஆகையினால் அப்படி அனைவரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னாலே நம்மிடையே உயர்வு தாழ்வு என்பது ஏற்றம் இறக்கம் என்பது கிடையாது அல்லவா? வாழ்க்கையில் இறங்குமுகம் என்பதே இல்லாமல் எல்லாம் ஏறுமுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆறுமுக பெருமானுடைய அருள் நமக்கு அவசியம் தேவை. அந்த ஆறுமுக பெருமான் தான் தீர்த்தகிரியில் அருள்பாலித்து வருகின்றார். வேலூருக்கு அருகில் வசூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தீர்த்தகிரியில் அருள்பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய.